ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்வேதா ஸ்பேம்ஸ். சரி, ஓகே, பீடியாட்ரிக் ஓபி தானேன்னு சொல்லிட்டு ஜாலியாக கிளம்பி போனால் அங்கே காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ப்ரோக்ராம் சொல்கிறாங்க. ஆங்கரை பார்க்குறீங்களா? ஆங்கர் ஸ்கிரிப்டே இப்போ தான் எழுதிட்டு இருக்கேன். இதுவே மெடிசன் வார்ட்லேருந்து இங்கே வந்திருக்கான். எங்களை பார்க்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த ஸ்டெத்தஸ்கோப்புக்காக. ஐதவே ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆகி ஹாப்பியாக முடிஞ்சுது. டு ஆல் த நியூ மாம்ஸ், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்னா என்னன்னு தெரியுமா? மறக்காமல் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்கிறது வந்து 6 months ஆஃப் ஏஜில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது 180 days ஆஃப் லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ until 6 months ஆஃப் லைஃப் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் breast feeding தான் பண்ணுவோம். ஆஃப்டர் விச் வி ஸ்டார்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங். ஸோ இது வந்து பாப்பாவோட பிரெயின் க்ரோத்துக்கும் நியூட்ரிஷியஸ் சப்போர்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்கில் மேஷ்டு வெஜிடபிள்ஸ் தரலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து மேஷ்டு சீரியல்ஸ், பல்சஸ் இதெல்லாம் தரலாம். கஞ்சி வகைகள் தரலாம். ஈவன் எக்ஸு, ஃபிஷ்ஷு, மீட்ஸ் இது எல்லாமே வந்து மேஷ் பண்ணி நல்லாவே தரலாம். ஸோ வாட் ஆர் ஆல் த ஃபுட்ஸ் டு அவாய்ட்னா வந்து ஹனி அவாய்ட் பண்ணும். ஹனியில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடாது. அதில் பொட்டிலினம் டாக்ஸின் இருக்கிறதால அதை கொடுக்கக்கூடாது. ஸோ சுகரி ட்ரிங்க்ஸு, எக்ஸஸ் ஆஃப் சால்ட்டு, இல்லைனா வந்து ஏதாவது நட்ஸு இந்த மாதிரியெல்லாம் அப்படியே கொடுக்கக்கூடாது. ஏன்னா பாப்பாவுக்கு சோக் காஸ் பண்ணும். அதை நல்லா கிரைண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தரலாம் நட்ஸ் வகைகளெல்லாம். இதெல்லாம் தான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிவிட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட்ஸையும் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபார் மோர் ஹெல்த் டிப்ஸ் ஃபாலோ ஸ்வேதா ஸ்பேம்ஸ். பாய் பாய்.